ஹாய் கைஸ், அது இப்போ பக்கத்தில் வந்து நம்ம இப்போ நம்பர் கொடுக்குறோம். 7 இல்லை, அது 9 இல்லை, சம்திங் இதாக இருக்கலாம். அது வந்து ப்ரைம் நம்பரா இல்லைன்னு செக் பண்ணுறோம். ப்ரைம் நம்பர் என்னன்னா அந்த நம்பர் வந்து அதால் மட்டும் அடிக்கணும், அதாவது அதாலே உங்களால் அடிக்கலாம். ஓகேயா, அது வந்து ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம 7 எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் 11 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து சடனாக ஒரு 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட் நம்ம கொடுக்குறாங்க. அது ப்ரைமா இல்லையான்னு தெரியணும்னா அதுக்கான ப்ரோக்ராம் இது. ஓகே, அதுக்கான கண்டிஷன் நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து நான் வந்து ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஓகே, இன்ஸ்டன்ஸ் மெத்தட். நம்ம டீப்பாக படிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் பிளாக், ஸ்டாட்டிக் பிளாக் நிறையா இருக்குது. பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஓகே, அது உங்களுக்கு எனக்கு தெரியலைன்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ நார்மலாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகே, மெத்தட் நேம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் வேண்டாம் இப்போதைக்கு. ஸ்டாட்டிக் பூலியன் செக். சி வந்து மேக்ஸிமம் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா 93 சொல்ல முடியாது, ஒரு வெர்ஷனுக்கு சேஞ்ச் ஆகும். பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு செக். அதில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். என்னன்னா இன்டிஜர் வேல்யூ, இன்டிஜர் என் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த வேல்யூ என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, அதை செக் பண்ணுறதுக்கு அப்புறம் இஃப் கண்டிஷனில் என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அது வந்து 1 விட 1 இருக்கணும், இல்லை 1 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ப்ரோக்ராம் வந்து அந்த மெத்தட் வந்து ஸ்டாப் ஆயிடும். திருப்பி அந்த மெத்தட் எப்போ கால் ஆகுதோ அப்போ வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதனால ரிட்டர்ன் நம்ம மேலே வந்து அந்த பூலியன் கொடுத்துருக்கோம். ஓகே, பூலியன் கொடுத்துருக்கோம். இன்டிஜர் கொடுத்தோம்னா ரிட்டர்னில் இன்டிஜர் வேல்யூ கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துக்கலாம். டபுள் பூலியன் கொடுத்துருக்கோம், பூலியன் தான் கொடுக்க முடியும். இதில் தென் ஃபால்ஸ். ஓகே, ஃபால்ஸ் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 5 1 2 3 4 5 இதால் மட்டும் தான். அது இப்போ 2ஆல் அடிபடும், 5ஆல் அடிபடும். ஓகே, 6ஆல் அடிபடுமா படாது. அதனால நம்ம வந்து கண்டிஷன் எழுதணும்னா ஃபார் லூப் போடும்போது i ஈக்குவல் டு 2. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 1 செக் பண்ணுறோமா, 2 and i less than or equal to n by 2. ஓகே, இதுக்கு நம்ம அதை பாதியாக குறைக்கிறோம். ஒன்று பாதியான வேல்யூவாக இருக்கும், இல்லை அது கீழே வேல்யூவாக தான் அடிப்போம். அதுக்கு மேலே வேல்யூ அது அடி போகாது. ஓகே, பை 2 i ப்ளஸ் ப்ளஸ் போட்டுட்டு இதுக்கு உள்ளே போட்டுற கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா இஃப் n percentage i. ஓகே, எதுக்குன்னா n percentage i. நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறது i percentage 2 அதான் i மாடியூல்னு சொல்லுவாங்க. ஓகே, i மாடியூல் 2 அப்படின்னா இந்த லூப்பிங் வந்து எதெல்லாம் ரெண்டெல்லாம் அடிபடுதோ அதெல்லாம் இன்க்ரிமெண்ட், அடிபடாதது அப்படின்னு பிரிப்பு. நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம். எப்படின்னா i percentage n percentage n. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ n ஈக்குவல் டு 7 வச்சுக்கோங்க. ஐயோட வேல்யூ வந்து எது வரைக்கும் வரும், 7 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம் சம்திங், அதுக்குள்ள அடிப்படாது. ஓகே, இப்போ அடிபட்டுச்சுன்னா அதான் பார்க்கணும். ஈக்குவல் டு 0 ஒரு வேலை 0 இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா ஏன் பண்ணிச்சு இப்போ லூப் போட்டு வெளியே வந்துடும். ஓகே, ரிட்டர்ன் ஃபால்ஸ் எல்லாம் அதுக்கு என்ன ஆகும், லூப் போட்டு வெளியே வந்து ரிட்டர்ன் கண்டிஷன் ட்ரூ. ஓகே, இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஜாவா பொறுத்துக்குள்ள இந்த ஜேஎஸ்ஆர் இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம். பேரண்ட்ஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது எரர் வருது, அது ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம், டேரெக்டாக நீங்கள் விஎஸ் கோடோ ஒரு ஐடியிலோ போட்டு எடுத்து பாருங்கள்.
எனக்கு இது எப்படி சால்வ் பண்ண தெரியல, அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு எங்கே எதாவது இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னிச்சிங்கன்னா சேட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஒரு ஏஐ யூஸ் பண்ணுவோம். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், எதனா கொஸ்டின் இல்லை ஜஸ்ட் ஆன்சரை இதில் இறந்துருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வழியில் வந்து நீங்கள் சேட் ஜிபிடி எடுத்தோடனே போகக்கூடாது. ஓகே, பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான இது இதுதான். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி சரி, ஓகே பாரு. இப்போ வந்து அவங்களுக்கு அப்படி லைவாகவே காமிக்கும். ஓகேயா, இப்போ நம்ம வந்து யாரும் நினச்சிட்டாங்க, அதை சர்ச் பண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரியல, ஐயோ நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி, ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க நீங்கள், அது விஎஸ் கோடாக இருக்கலாம், ஃபைல் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி இருக்கு ஃபைலில் போகிற கூட ஓகே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சாம்பிள்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு கரெக்டாக தான் பார்த்து வச்சுட்டு அடுத்தது இது செக் பண்ணி பாருங்கள். இது எனக்கு நெக்ஸ்ட் யாரும் எடுத்துரும் அப்படின்னு தெரியல, இதுக்கப்புறம் எனக்கு யாரும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் இதுலேயே முடிஞ்சிடும். அதே மாதிரி ஐடி வச்சுக்கோங்க, கிட்ட வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது என்ன இறந்து காமிக்கும். எனக்கு இதுக்கு யாரும் தெரியல அப்படின்னு வச்சிங்கன்னா தெரியல இல்லைன்னு, பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எனக்கு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் பிகினராக இருக்கேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன கேட்டாலுமே அதுக்கு ஆன்சர் கிடைக்கும், அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு கோடை காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அளவு நீங்கள் யாரும் கொடுத்துருக்கீங்க, சின்ன இஷ்யூ இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து செக் மெத்தட் வந்து மெயின் மெத்தட்க்கு அவுட் சைடில் போட்டிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகே, மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி எடுத்துப்போ கம்பைல் ஆகிடுச்சு, ரன் ஆகிடுச்சு, ஆனால் அவுட் டே ஷோ வந்து ஒன்ஸ் ஒரு பிரிண்ட் ஷேட் எதுவும் கொடுக்கல. இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா செக்குங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும், அதாவது ஒரு மெத்தட் இது இருக்கும். இந்த மெத்தட் நம்மளுக்கு பார்த்துட்டு சைட் பை சைடாக இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பார்ப்போமா, ஃபைல்ஸ் இருக்கும். சாரி, ட்ரோன் வருது, இதில் நம்ம 77 கொடுத்தோம்னா அப்போ ஃபால்ஸ் 11 2. ஓகே, இந்த மாதிரி தான், அதாவது ப்ரோக்ராம் இவ்வளோ தான், மெயின் மெத்தட்க்கு கீழே இருக்குது. ஓகே, அதாவது ஜஸ்ட் ஒரு பேரண்டிஸ் வந்து நம்ம மாற்றி கொடுத்து போடலாம். இல்லை இதுக்கு மேலே சின்ன சின்ன இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கோம், நம்ம என்னதான் அந்த இடம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும். மேக்ஸிமம் உங்கள் விஎஸ் கோடோ எக்லிப்ஸ் சம்திங் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்களுக்கு அதுவும் ஹெல்ப் பண்ண சுச்சுவேஷன் கூட நீங்கள் ஏஐ போங்க,
ஸ்டார்டிங் ஸ்கேன்லேயே நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ.